நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துல ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். நல்லா அவரே பாடின மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணி பாடியிருப்பாப்புல. கையில கொஞ்சம் காசு இருந்தா அதுக்கு நம்ம தான் எஜமானே, அதுவே கழுத்து வர இருந்தா அந்த காசு நம்மளுக்கு எஜமானே. அதை சொல்றது யாருன்னா கழுத்து வர காசு இருக்கிறாள். இதை ரஜினிகாந்த் தான் பண்ணியிருக்காரான்னு கேட்டா அது மட்டும் கிடையாது. இது ஆரம்ப காலத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நல்லா காசு வச்சிருப்பாங்க, கொளுத்து போய் கிடப்பாங்க. அவன் தான் சொல்லுவேன், காசு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம நிம்மதியா வாழணும், காசு தேவையே இல்லை, வாழ்க்கையில நிம்மதி தான் தேவை, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. கழுத்து வர காசு வச்சிருப்பாங்க, 10 பைசா அடுத்தவனு கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம சூப்பர் ஸ்டார்ல ஆரம்பிச்சு இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்னு சொல்லிட்டு இருக்க சோ கால்டு எலிட்கள் காசு இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பேன். காசெல்லாம் வைக்கிறது ஒரு விதமான நிம்மதி தான். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன யாரும் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டாங்க, எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா என்கிட்ட 10 பைசா கிடையாது. காசு இல்லைனா ஆள் இல்லைனா ஸ்ட்ரெஸ் இல்லை, ஜாலியா இருக்கலாம்பா. சாப்பாடுலாம் பிரச்சனை கிடையாது. என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அண்ணா ஒரு டீ, லஞ்சுக்கு அண்ணா ஒரு டீ, டின்னருக்கு வேணும்னா ஒரு டீ. எவனும் நம்மள பிக் பாக்கெட் அடிக்க மாட்டேன், எனக்கு பிரேக்கப் ஆகாது, ஏன்னா எனக்கு ஆளே இருக்காது, ஏன்னா என்கிட்ட காசு இருக்காது, சாப்பாட்டுக்கு 2 டீ போதும். இதெல்லாம் முழு பூசணிக்காய 4 சோத்து பருக்கையை வச்சு மறைக்க ட்ரை பண்ற கண்டென்ட். உண்மையிலே சென்னையில போய் வேலை தேடிக்கிட்டு சாப்பாட்டுக்கு காசு இல்லாம டீ குடிக்கிறவன்ட்ட போய் கேட்டு பாருங்க, அது அவனுக்கு சந்தோஷமா இல்ல, அவனுக்கு எவ்வளவு பெரிய வேதனை. சும்மா ஒரு நாள் விரதம் இருந்த மாதிரி இருந்துட்டு நானும் ஒரு நாள் சாப்பிடாம இருந்து பார்த்துட்டேன், அதனால நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன், அதுவும் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அதே தினசரி வாழ்க்கையா தினம் கஷ்டப்பட்டு அவனோட கஷ்டத்தை குளோரிஃபை பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் போடுற பத்தியா, இது ரொம்ப கேவலமான விஷயம். சும்மா நம்மளுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்க ஒரு தற்கூரி இருக்கேன், கேமரா பிடிக்க ஒருத்தன் இருக்கேன், எடிட் பண்ணி கொடுக்க ஒருத்தன் இருக்கேன் அப்படின்றதுக்காண்டி இஷ்டமா இருக்கலாம் வீடியோ போடக்கூடாது. இந்த வீடியோ யாரு போட்டதுன்னு சொல்லி நான் ப்ரோமோட் பண்ணலாம் விரும்பல, அதனால தான் பிளர் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா மணிதான் இங்க எல்லாமே, காசு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, அதே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அதே ஃபேக்ட். சும்மா வந்து கவர் அப் பண்ணிட்டுலாம் தெரிய முடியாது. நல்லா சந்தோஷமா போயிட்டு இருக்க வாழ்க்கையே கொஞ்சம் காசு இல்லாம போயிருச்சுன்னா போயிருது. உழைச்சுக்கங்க பொழைச்சுக்கங்க, கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா.